ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான லேப்டாப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி மேக் புக் ப்ரோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக வந்து 33,500 34,500 ருபீஸ்லாம் போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இதே இதே இந்த லேப்டாப் இல்லை, இது ரெண்டு லேப்டாப். ஆக்சுவலாக மேக் புக் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம், அப்புறம் வந்து 512 GB ஸ்டோரேஜும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபுல்லாக டச் பார் சீரிஸ். எல்லாமே ரேட் ஆக்சுவலாக நல்ல கான்செப்ட், நல்ல இதில் போட்டது தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 512 GB இருக்கும், அப்புறம் 16 GB ரேம், அது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ரெண்டு லேப்டாப். ஆக்சுவலாக இது ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து ஒரு ஒரு 3 days பிஃபோர் வந்து இதே ஆடை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 29,500 ருபீஸ் போட்டு 29,800 500 தெரியல, 29,500 வச்சு 29,500 போட்டிருந்தோம். சார்ஜர் வந்து 2,500 தனியாக போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 4,000 ருபீஸ் கம்மி பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே லேப்டாப் ரொம்ப சூப்பராக இருக்குது. தேவைப்படுச்சா ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் பட்டன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டில்ட் கொஞ்சம் தூக்கி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க, அது மாதிரி சரியா இல்லை. அது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ண காமிச்சிடும் உங்களுக்கு வேணும். மற்ற கீஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, கூட நான் டைப் பண்ணி தான் வச்சிருக்கேன் சொல்ல போனால். ஆனால் இந்த எம்மில் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருக்காது. ரொம்ப அழுத்தினா மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்காக உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த கீபோர்டு மாற்றினாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 to 4,000 ருபீஸ் மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஆகும். அது வந்து அந்த ஃபுல் கீபோர்டு மாற்றுறதுக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிடுறோம். சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல அது ஆள் இருந்தாங்கன்னா ஒரு 1,500 ருபீஸ் கூட மாற்றுவாங்க. 1000 இல்லை, 3,500 மேலே ஆகும். உங்களுக்கு அந்த 3,500 உங்களுக்கு ஏறக்குறைய உங்களுக்கு 5,000 வரைக்கும் மைனஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்ட்ரா 29,800 போட்டிருந்தோம். இது நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுத்தது ஜஸ்ட் 25,800 ருபீஸ் கொடுக்குறோம். 25,800 ரூபாய்க்கு வந்து ஆப்பிள் மேக் புக் ப்ரோ சீரீஸ்ல வந்து 2018 அதை காமிச்சிட்ட பாருங்க உங்களுக்கு. இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு i7 சீரிஸ் கோர், இங்கே பாருங்க இன்டெல் கோர் i7 2.6 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்கு. உங்களுக்கு வந்து இன்டெல் UHD அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸும் இருக்கு, அப்புறம் 16 GB ரேம், அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 512 ஸ்டோரேஜும் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன் பாருங்க. பேட்டரி ஹெல்த் கூட வர நல்லா இருக்கு. பவர்லாம் லாஸ்ட் வீடியோல போட்டிருப்போம் உங்களுக்கு, நல்ல டீட்டெயிலாக. இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டின் ரெட்டினா டிஸ்பிளே, சவுண்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லீஸ்ட்டாக கொடுக்குது. இந்த ரேட் கன்ஃபார்மாக கிடைக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேம், இதோட ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் இதோட டிஸ்பிளே, தனியாக டிஸ்பிளே மாற்ற போனீங்கனாலே உங்களுக்கு மோர் தென் 15,000 to 16,000 ருபீஸ் வரும். நீங்கள் கேட்டுக்கலாம் தாராளமாக. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்க்ராட்ச் டெட்லாம் ரொம்ப க்ளீன் கண்டிஷன் இருக்குது. ஒரே ஒரு சின்ன ஃபால்ட்டு, அந்த பட்டன் மட்டும் தான் ரொம்ப இருக்குது. இதுக்காக எங்களுக்கு மனசு கேட்கணும்னா நாங்களே ரேட் வந்து உடச்சு கொடுத்தோம். ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து நம்ம அது அது எங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் ஒரு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செலவு மொத்தமாக டோட்டலாக என்ன ஒரு கீபோர்ட் மாற்றத்துக்கு என்ன செட்டாக இருக்குமோ அதை உங்களுக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துறேன். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக ஜஸ்ட் கொடுக்குறோம். 25,800 ருபீஸ் கொடுக்கும். 25,800 கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லேப்டாப் தான், பட் ஸ்டில் எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்காக தான் இருக்குது. ஆனால் இது இந்த அளவுக்கு என்ன சொல்லுது, இந்த லேப்டாப் பார்த்த மாதிரி அவ்வளோ அல்ட்ரா க்ளீனாக இருக்காது. ரொம்ப ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் எல்லாமே, எந்த ஒரு சின்ன டென்ட்லாம் எல்லாமே ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 25,800 போட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் எந்த ஃபால்ட்லாம் கிடையாது. கீபோர்டில் எந்த ஃபால்ட்டு கிடையாது. இது மாதிரி டச் பேட் எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் டென்ட் இருக்கும். ரொம்ப இது கூட ரொம்ப க்ளீனாக இருக்குது. எதுவும் ஸ்க்ராட்ச் டென்ட்டாக இல்லை. கார்னரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக எதுனா சின்னதாக டென்ட் இருக்கும். இது பாருங்க, நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியாது. மற்றபடி ரொம்ப தெரியாது. ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டுக்கே கொடுக்குறோம். ஜஸ்ட் 26,500 கொடுக்குறோம். 26,500 ரூபாய்க்கு இது மேக் புக் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பேக் டோர் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த பேக் டோர் மட்டும் மாற்றிருக்கு. இது சீரியல் நம்பர் மட்டும் மாறும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 GB 512 GB SSD ஸ்டோரேஜ், அப்புறம் வந்து இது டச் பார் சீரிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அதை காமிச்சிடும். இதோட டிஸ்பிளே, இதோட சவுண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இது வைஃபை ப்ளூடூத் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இதுவும் ஒரு அட்வான்ஸான லேப்டாப் தான். ஆக்சுவலி இதுவும் ஒரு i7 தான் நினைக்கிறேன். i7 i5 அதை காமிச்சிடும். ஆமாம், இதுவும் பாருங்க i7ல 2.2 GHz 6 கோர் இன்ஜினோட இருக்கு. உங்களுக்கு அதுவே அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ் எல்லாமே 1.5 GB இருக்கு, 16 GB ரேம், அப்புறம் வந்து 512 SSD ஸ்டோரேஜ் இருக்கு. DDR4 ரேம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டோரேஜ் பார்த்துறோம். சாரி, இது மட்டும் 256 GB இருக்கு. அது 512 பார்த்தோம், இது 256. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதுனால ஜஸ்ட் 26,000 கொடுக்குறோம். 26,000 ரூபாய்க்கு 16